இப்போ நம்ம வந்துட்டு லாக்கு மீனிங் என்னன்றதான் பார்க்க போகிறோம். லா கவர்னன்ஸ் ஹியூமன் கண்டக்ட். இப்போது லா வந்து ஒரு கைட் புக்காவோ இல்லை ரூல் புக்காவோ எப்படி பீப்புள் வந்து இந்த சொசைட்டியில் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் லா வந்து சொல்கிறாங்க. இது வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஹியூமன் ஆக்ஷன்ஸ் வந்து எந்த ஹியூமனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே லா தான், அப்படி தான் லா வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? லா வந்துட்டு ஒரு வைடர் டேர்மு, ஒரு பெரிய டேர்ம் தான் லான்றது. அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. இது வந்துட்டு எதெல்லாம் லாக்குள்ளே அடங்கும்னா, லாவில் சொல்லப்படுறத எதெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ, லான்கிற வார்த்தைக்கு கீழே இப்போ வந்து இப்படி தான் இருக்குது, இந்த ரூல்னு சொல்லிட்டு அதை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக எந்த கருவியை பயன்படுத்தி என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து லாக்குள்ளே கொண்டு வருவோம். ஓகேவா? லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட் பை அ லெஜிஸ்லேச்சர் கால்ட் அன் ஆக்ட். லெஜிஸ்லேச்சர் எனாக்ட்மெண்ட்னா என்னன்னா, ஒரு லா வந்து அஃபிஷியலாக கிரியேட் பண்ணி அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரும்போது அதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம ஆக்ட்னு சொல்லுவோம். இந்த ஆர்டர் வந்து யாரால் கொடுக்கப்படும்னா, மினிஸ்ட்ரியாலேயோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ்னாலேயோ கொடுக்கப்படும். ஓகேவா? லான்ற குடைக்கு கீழே தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. லான்றதுக்குள்ளே தான் இது எல்லாமே அடங்கும் அப்படின்றது மீனிங். நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிவர்சல் டெஃபினிஷன் வந்து லாக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஏவி டைசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லா வந்து பப்ளிக் ஒப்பீனியனோட ரிஃப்ளெக்ஷன் தான், பப்ளிக்கோட ரிஃப்ளெக்ஷன் தான் லா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆகஸ்டின் எப்படின்னு சொல்கிறாருன்னா, லா வந்துட்டு கமாண்ட் ஆஃப் த சாவரன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நம்ம ஹையர் அத்தாரிட்டியோட கமாண்ட் தான், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ஒருவேளை நம்ம வந்து ஒபே பண்ணலை அப்படின்னா நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து லாவோட மீனிங். ஓகேவா? தேங்க்யூ.